இங்கே பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காலையில் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. ஸோ எல்லா பாத்திரம், எல்லா வெசில்ஸு, எல்லா ஃபீடரு, எல்லா தண்ணி குடிக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கழுவி, ஒரு டஸ்ட் இல்லாமல், ஒரு இது இல்லாமல் நீட்டாக கழுவி வாஷ் பண்ணிடுவேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வைப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காலையில் சாப்பாடை பாருங்கள். ஸோ சாப்பாடு என்னதுன்னா, நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த கேழ்வரகு, கம்பு, சோளம், மஞ்சச்சோளம், வெள்ளைச்சோளம், வேறு நீட்டு புண்ணாக்கு, இது எல்லாத்தையும் நான் அரைச்சி நான் வீடியோ போட்டேன்ல. ஸோ அந்த ஃபுட்டை தான் நான் காலையில் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். இப்போ எல்லாம் அந்த இது இருக்குல்ல, அந்த பிளேட்டு, அந்த பாத்திரம் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருவேன். ஏன்னா நம்ம கழுவி சுத்தமாக வைக்கிறதுனால தான் அதுக்கு எந்த நோயும் எதுவுமே வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வெறுமனையாக வச்சாலும் சாப்பிடும். ஆனால் இன்னொன்று இங்கே பாருங்கள், இது ஒன்று அங்கேருந்து இதை வச்ச உடனே வந்துடும். அங்கேருந்து பாருங்கள், அதாவது வெறுமனையாக வச்ச உடனே சாப்பிடும். ஒரு சிலர் என்னென்னா, நான் கூண்டு முறையில் இருக்கிறனால இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். சரிங்களா? சப்போஸ் இதை வெறுமனையாக ஒரு சில நேரம் வைப்பேன். சப்போஸ் வாரத்துக்கு ஒரு 2 நேரம் கருவாடு ஏதாவது மிக்ஸ் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவேன். ஏன்னா கருவாடு போடுறதுனால அது கொஞ்சம் நல்லா சாப்பிடும். இதை வெறுமனையாகவும் ஒரு சில கோழிகள் திங்கும். ஆனால் இது கூண்டுள்ள இருக்கிறனால கண்டிப்பாக தட்டி விட்டு அவ்வளோ கீழே இதாயிரும். ஏன்னா அந்த மாதிரி தானே நான் வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், இது எப்படி விரும்பி சாப்பிடுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இதுக்கப்புறம் பாருங்களேன். ஸோ இதில் இந்த கருவாடு தூள் இருக்குல்ல, இந்த கருவாடு தூள் ரொம்ப நல்லது. ஏன்னா கருவாடு தூள்னால் என்ன பயன்கள்னால், இறகுகள் உதிரவே உதிராது. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, கோழி ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ நான் கருவாடு தூள் இல்லை மீன் கழிவுகள் நான் ரெகுலராக நான் சேர்ப்பேன். ரெகுலரானா வீக்லி ட்வைஸு நான் எப்போவுமே நான் எடுப்பேன். ஏன்னா அது சேர்க்குறனால கோழி நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், அந்த மாதிரி நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி நம்ம இப்படி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கருவாடு தூள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் ஒரு சில ஏதாவது வேண்டாத எதுவும் இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. சரிங்களா? மற்றபடி இதெல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த கருவாடு தூள் என்ன பண்ணுவேன், ஒவ்வொன்றையும் நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த கருவாடு தூளை நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்படி ஒவ்வொரு இதுலேயும் போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? ஏன்னா கருவாடு தூள் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் கருவாடு தூள் மிக்ஸ் ஆகணும். ஸோ நான் கூண்டு முறையில் வைக்கிறனால நான் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படி பண்ணும்போது அந்த கூண்டுலேருந்து கீழே விழாது. ஸோ அதனால் இதை நான் பண்ணுவேன். சரிங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் விரைவி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி விரைவி வைக்கிறனால அந்த கோழிகள் நல்லா விரும்பி சாப்பிடும். நல்ல ஒரு சத்தான ஆகாரம். ஏன்னா எத்தனை இது நான் ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப சத்தான ஆகாரம். எந்த டிசீஸும் வராது, எந்த நோயும் வராது, ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறனால அது எப்போவுமே இதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் கூட நினைக்கலாம், என்ன இவன் இப்படி வாட்டரை ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணாலும் அந்த ஒவ்வொரு கூண்டுலேயும் இந்த மாதிரி தண்ணியெலாம் நான் மொத்தமாக எடுத்து வச்சுருவேன். சரிங்களா? ஸோ அப்படி எடுத்து வைக்கிறனால அது நல்லா சாப்பிடும். ஏன்னா அந்த கருவாடு வேறு இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல. ஸோ அதனால் நல்லா விரும்பி சாப்பிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.